ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆக்டிவிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நார்மல் மிஷினுக்கும் ஜாக் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மல் மிஷின் தான் அதிகமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லோவாக தான் நம்ம பிகினராக இருக்கும்போது தப்போம். எப்படின்னாக்கா 1 மணி நேரம் ஜாக்கெட்டு பொறுமையாக தைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம பொறுமையாக அந்த அளவுக்கு தைச்சாலே நமக்கு போதும். தைக்கும் போது நம்ம ஸ்லோவாக அந்த பின்னாடி தூக்கி விடுறது, பக்கத்தில் இருக்க வீலை நிப்பாட்டி நம்ம மிஷின் நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பேசிக்காக நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல நம்மளுக்கு தையல் மிஷினில் அதுதான் கற்றுப்போம். அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா இது அதிர்றது நமக்கு தானாகவே தெரியும். அதே மோட்ரு போட்டோம்னா இந்த மிஷினுக்கு பெரிய இது மைனஸாக தான் அந்த மிஷின் மோட்ரு போட்டால் அதிர் நிறையா நம்ம உடம்புல ஏறுற மாதிரி இருக்கும். அதனாலே ஹீட் அதிகமாக இருக்க மாதிரியே தெரியுது. அதே ஜாக் மிஷினில் என்னன்னாக்கா அந்த அதிர்வு சுத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஜாக்கெட்னால், இப்போ ஒரு கஸ்டமர் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு அந்த மிஷினை வச்சு தைக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ஜாக் மிஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல சேஃப்டியாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே வேகமாக தைக்க முடியும்னு நினைக்கணும், நம்ம கடகடன்னு தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா சொல்லலை. நான் 1 மணி நேரம் தைக்கிறதே இப்போ அரை மணி நேரத்துக்கு நான் தைக்கிறேன்னாக்கா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னன்னாக்கா, நம்ம அதில் வீலை நிப்பாட்டி நம்ம மிஷினை நிப்பாட்டுவோம். ஆனால் இதில் வீலெலாம் ட்ரை பண்ண முடியாது. கீழே இருக்க காலை நம்ம பெடல்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் மிஷின் நிற்கும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, த்ரெட்டு போடுறது ஒரு 4-5 இடத்துல சுற்றி வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு என்னன்னாக்கா, பவர் மோட்ரு வெளியே தெரியாது. பவர் பட்டன் சுவிட்ச் போர்டில் மட்டும் பவர் பட்டன் இல்லாமல் மிஷின்லேயே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக கரண்ட் கனெக்ஷன். அதிர்வுன்றது சுத்தமாக கிடையாது. நல்லா அப்படியே ஸ்மூத்தாக கடகடன்னு நம்ம தைச்சி எந்த ஸ்பீடும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீடு போதும், ஸ்டார்டிங்னால் நான் 20-25 வச்சு தைச்சா போதும். அதே கொஞ்சம் வேகமாக தைக்கணும்னா 40 வச்சு போவாங்க. அந்தமாரிலாம் சில பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன மிஷினில் ஆயில் ஊற்றுறதுக்கு தனியாக ஒரு ஃபுல்லாகவே நம்மளே கையில் ஊற்றணும். இதில் அப்படி கிடையாது. ஆயில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி வச்சிட்றாங்க. டஸ்ட்டு தனியாக இன்சர்ட் ஆகுது, ஆயில் தனியாக இருக்குது. இப்போ இந்த டஸ்ட்டு இது மேலே ஏறி போகாது. இது தனியாகவே அப்படியே ஃபுல்லாக கலெக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணும்போது இதை நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஆயில் தனியாக இருக்கும். ஆயிலில் டஸ்ட் இறங்குனா மிஷினில் ஏறுமான்னு கேட்டாலும் அதுக்கும் என்னன்னாக்கா, சின்னதாக ஃபில்ட்ரு கொடுத்து அது வழியாக மிஷினில் ஏறுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்களே ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ஏதாவது மிஷினு இப்போ வாங்க போகிறீங்கனாக்கா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கி பாருங்கள். நல்லாயிருக்கு. நான் வச்சுருக்கிறது ஜாக் எஃப்ஐ தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆயில் இது தெரிக்க அந்த இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இது அந்த பவர் பட்டன் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லாயிருக்கு. புது மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.